சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி இன்னைக்கு தளபதி விஜய் உண்மையாவே ஒரு தற்குறியா இல்ல தளபதி தானாங்கிறத தான் நம்ம இன்னைக்கு டெஸ்ட் பண்ண போறோம். இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரியக்குறி. தற்குறி 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 தம்பி தற்குறியானி இருக்காதே தற்குறி தற்குறி. தாவேகா கூட்டம் ஒரு செம்மறியாட்டு கூட்டம், அது ஒரு தற்குறி கூட்டம், அது ஒரு முட்டாள் கூட்டம், அது ஒரு அடிப்படை புரிதலற்ற ஒரு அணில் கூட்டம் என்பதற்கான எடுத்துக்காட்டு என்னன்னா, இந்த என்டிஏ அலையன்ஸ்னு செய்தி வந்தோடனே என்டிஏ கூட நாங்கள் எப்படிங்க சேருவோம், எங்களுடைய கொள்கையை ஒத்து வராதங்க அப்படின்னு சொல்லாமல் தீய சக்தி திமுகவை வீழ்த்த எந்த எல்லைக்கும் தளபதி போவார். தீய சக்தி திமுகவும் எங்களுக்கு தான் போட்டி, அதனால் திமுகவை இந்த தடவை வீழ்த்தணும்னா எங்களுக்கு இருக்கிறதுக்கு எந்த ஆயுதத்தையும் நாங்கள் கையில் எடுப்போம். அதிமுக கூட எங்களுக்கு ஒன்றும் பெரிய விமர்சனங்கள்லாம் கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணியில் எங்களை பாஜக தமிழ்நாட்டுடைய திமுகவை ஒப்பிடும்போது பாஜக எவ்வளவோ தேவலாம். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எந்த விதமான அரசியலும் கிடையாது, தமிழ்நாட்டில் திமுக தான் ஒழிக்கணும்னு சொல்லி கட்சிக்காரன் தாவேக்காவோட விர்ச்சுவல் வாரியர்ஸ் பேச ஆரம்பிச்சிருக்கான்னா நாங்கள் ஏன் அவனை தற்கூறின்னு சொல்கிறோம்? தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகள் ஏன் இவங்களை தற்கூறின்னு சொல்லுது? இவங்களை ஏன் செம்மறியாட்டு கூட்டம்னு சொல்லுது? ஏன் இது கொள்கையற்ற கூட்டம்னு சொல்லுது? இப்போ தெரியுதா? ஒரு கொள்கையற்ற கூட்டம் இப்படித்தான் செய்யும். தற்கூரி 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 வெற்றி கழகம் தானடா நீங்க. இத சொல்லுறதுக்கு எங்க அண்ணன் விஜய் வந்துட்டு வந்துட்டு என்னையா லாஜிக்கே இல்லாம சும்மா தற்கூரி தற்கூரி தற்கூரின்ட்டு அப்படின்னு நான் சொல்லுங்க. எங்க அண்ணன் ட்ரிகர் ஆயிட்டாப்ல. ஆக்ஷனோட சொல்லுங்க, ஆக்ஷனோட வீடியோவே போட்டுறா ஸ்டார்டிங்க. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. எங்க அண்ணன் சமையா இன்னைக்கு பொங்கி எங்களெல்லாம் பார்த்து நீங்க என்ன தற்குறின்னு சொல்லுறது? உங்களை பார்த்துதான் தற்குறின்னு சொல்லுவாங்க. சேரு தோடிக்கிற குரூப் எது? மரம் மேல ஏறுற குரூப் எது? டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுற குரூப் எது? என் புருஷனை விட எனக்கு விஜய் சார் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ற கூட்டம் எது? எனக்கு என் குழந்தை முக்கியம் இல்ல, விஜய் சார் தான் முக்கியம் அப்படின்னு சொல்ற கூட்டம் எது? ஏயா 41 பேர் செத்த பிறகு அவங்கள நான் போய் ஆறுதல் தர மாட்டேன், நீங்க ஆறுதல் வாங்கிட்டு போங்கன்னு சொன்ன குரூப் எது? ஒரு மக்கள் சந்திப்பு கூட்டத்துல போயிட்டு பிளாஸ்ட் பிளாஸ்ட் அப்படின்னு மூவி ப்ரமோஷன் பண்ண கூட்டம் எது? அப்ப தற்கொலை தானையா? அத சொன்னா தப்பாயா? எங்க அண்ணன் பொசுக்குன்னு கோவப்பட்டாரு. அதே மாதிரி இன்னொன்னு தற்கொலைக்கு ஒரு இது சொல்றேன் பாத்துக்கோ. அங்க பேசிட்டு இருக்காரு, அவருக்கு போர் வச்சு போச்சான். எப்பவுமே நான் பேசும்போது ஒரு டைலாக் சொல்லுவேன், மக்களே உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? நான் நண்பா நம்பீஸ், இப்ப நீங்க சொல்றீங்களா? ஒன்னு டிவிக்கே ஒன்னு ரோஸ்ட் பிரதர்ஸ் டிஎம்கேன்னு சொல்லியா நீ? அது நம்மளுக்கு தான் போட்டி மாட்டீங்க. ஒன்னு டிவிக்கே ஒன்னு டிஎம்கே, அது ரிப்பீட்டிங் டிவிகே டிஎம்கே டிவிகே. இது அப்புறமா ஒரு தலைமை உக்காந்துக்கிட்டு அங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணா தற்கூரி கூட்டம் தான் சொல்லுவாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா அங்க ஒரு எம்எல்ஏ மட்டும் சொல்லல, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இவங்கள தற்கூரின்னு கூப்பிடாதீங்க, பாவம், அவங்கள சொல்லி கொடுங்க, அறிவு தர வேண்டியது நம்மளுடைய கடமை. நம்ம கூட ஒரு வாட்டி சொன்னோமாப்பா, நாங்களும் தான் சொல்லியிருக்கோம். ஏங்க அவங்களை இனிமேட்டு தற்கூரி நாங்க கூப்பிட மாட்டோம். ஏன்னா எதா இருந்தாலும் நம்ம மக்கள் தான், அவங்களுக்கு அறிவை சொல்லி வளர்க்க வேண்டியது நமது கடமை. அந்த எம்பளத்தாயிரத்துக்கும் அறிவை சொல்ல வேண்டியது நம்மளுடைய கடமைங்க அப்படின்னு நாங்க கூட தான் சொல்லியிருக்கோம். அதையும் மேடையில போய் காமெடியா கலாய்க்கும் போது அப்ப நாங்க கலாய்ப்பது தப்பு கிடையாதுல்ல. அதனால திருப்பி சொல்றோம், தற்கூரின்னு சொன்னா நீங்க ட்ரிகர் ஆவீங்கன்னா நாங்க திருப்பி மறுக்கா சொல்லுவோம். எங்க இருந்துடா வரீங்க? உங்களுக்கு எல்லாம் மண்ணுக்குள்ள மூளைன்னு ஒண்ணு இருக்கா இல்லையாடா? நீங்க நம்புற கடவுள் உங்களால படைக்கும் போது அது உள்ள வைக்க மறந்துட்டாராடா? ஏண்டா சண்டை செய்யணும்னு வரீங்களே, அதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது படிச்சுட்டு தெரிஞ்சுட்டு வரமாட்டீங்களாடா? ஏண்டா இப்படி தற்கூரித்தனமா பதிவு போடுறீங்க? உங்க கூட எல்லாம் ஃபைட் பண்ணணும் பேசணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே வருத்தமா இருக்குடா, ரொம்பவே கஷ்டமா இருக்குடா. ஐயோ, என்ன அரசியலை பத்தி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உங்க தலைவர்களுக்கே தெரியாது, தெரிஞ்சா நீங்க எப்படி இருக்க போறீங்க? அவர் பேசுறது இங்கிலீஷு, இந்த தற்கூரிங்களுக்கு இங்கிலீஷ் தெரியல. ஏதோ சொல்லிட்டாரு, அவர் காரணம் ஏதோ சொல்லிட்டாரு, அவ்வளோதான், காரணம் இல்லைன்ட்டார், அஜித்தே சொல்லிட்டாருன்னு பரப்புறாங்க. அவர் என்ன சொன்னார்னா இங்கிலீஷ்ல தற்கூரிங்களா இங்கிலீஷ்ல என்ன சொன்னார்னா, தட் இண்டிவிஜுவல் அலோன் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு. அப்படின்னா அந்த தனிநபர் மட்டுமே பொறுப்பு இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? அவர் மட்டுமேனா அவர் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இப்போ 4 பேர் சேர்ந்து திருடுறாங்க, அந்த 4 பேர்ல விஜய் நான் மட்டும் வச்சுப்போம், சும்மா கதைக்கு கற்பனைக்கு. அவர் மட்டும் மாட்டிக்கினார், அவர் மட்டும் இருந்தாருன்னா அவர் மட்டும் திருடலங்க, மிச்சம் 3 பேரும் திருடினாங்கன்னு அர்த்தம்.
விஜய் நான் திருடலன்னு அர்த்தம் இல்லை, சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். அவர் திருடலாம் மாட்டார், அவர் நேர்மையானது, வீட்டிலே இருப்பாராக, நல்ல மனுஷன். அந்த மனுஷன் போய் திருடன்னு சொல்ல முடியுமா? கொலகாரன்றானு கடுமையான கோபம் வருது எனக்கு. தங்கமான மனுஷன், என்ன மனுஷன், அவர் மட்டுமே பொறுப்பு இல்லைன்னு அஜித் சொன்னார். பேர் கூட சொல்ல, கரூர்னு சொல்ல, இந்த மாதிரி ஸ்டாம்பிட் நடந்துச்சு, அதுக்கு அந்த தனிநபர் மட்டுமே பொறுப்பு இல்லைன்னு. தட் மீன்ஸ் அவர் கூட இன்னும் பல பேர் பொறுப்பு இருக்குது.